வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இஷான், தொடங்கு. சொல்லுங்கக்கா. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்கு. சரிங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2197. இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மாவையும் அன்புடன் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்காக்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 127. அவர்வையின் விதும்பல். வாழற்று பொற்கென்ற கண்ணும் அவசரத்து தேய்ந்த விரல் இலங்கையா இன்று மரப்பினேன் தோல்மேல் கலங்களையும் காய்கி நிறுத்து உரநசை உள்ளம் தொன்னையாக சென்றார் வளநசை இன்னும் உடன் கூடிய காமம் பிறந்த வருவதி கோடி கோடி ஏறமணிஞ்சு காண்கமன் கொன்கண்ணி கண்டார கண்ணம்பி நீங்கமன் வெண்தோல் பசப்பு வருகமன் கொன்கால் ஒரு நாள் பருவன் பைதன எல்லாம் கேட வெனை கலந்து வென்றிக்கு வயதன் மலை கலந்து மாலை அறுக்கும் பிறந்து ஒரு நாள் போல் செல்லும் சென்றவனது எங்குவருக்கு பெருநாம் பெற்றுகள் எல்லாம் ஒரு முடந்து உள்ள முடந்துக்கால். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்காக்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 31. வெகுளாமை. செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் நல்லெடுத்து காக்கிலின் காவக்காலின் செல்ல அடுத்து சினம் தீய செல்லெடுத்தும் இல்லதனின் தீய பெற மரத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் நகையும் அவையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பெற தன்னைத்தான் கக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினமென்றும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்றும் ஏம புனையச் சினம். நன்றி அக்கா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இஷான், குரல் கூறுவதற்கு அவ்வை அம்மாவுக்கு கூப்பிடுங்க. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு அவ்வை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பகைமாட்சி அதிகாரத்தில் 7ஆம் குறள், குறள் எண் 867. கொடுத்தும் கொழல் வேண்டும் அன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. அடுத்து இருந்து மாணாத செய்வான் பகை கொடுத்தும் கொழல் மன்ற வேண்டும். வினையின் தொடக்கத்திலிருந்து ஆகாதனவற்றையே செய்து கொண்டிருப்பான் அது பகைமையை சிலவற்றை இழந்தேனும் கொழல் தவறாமல் வேண்டுவதாம். தொடக்கத்தில் சில பொருள் அழிந்தாலும் பிறகு பற்பல பொருள் பெறல் உறுதியாதலின் கொடுத்தும் கொழல் வேண்டும் எனப்பட்டது. வெற்றி அடுத்திருந்தும் அதற்கு தேவைப்படாதன செய்து கொண்டிருப்பானது பகைமையை எதையேனும் கொடுத்தாவது கொள்ளலாம். கொடுத்தும் கொழல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை என்ற குறளையும் குறளுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம் கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.
நன்றிங்கம்மா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாடல். வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூருளும் மண்ணுலகம். வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூருளும் மண்ணுலகம். வந்தூருளும் மண்ணுலகில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா. தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா. தம்பியே தம்பி. மக்கள் என்னும் பேரினத்தில் மகிழ்ந்திருப்பார் சிற்சில பேர். மக்கள் என்னும் பேரினத்தில் மகிழ்ந்திருப்பார் சிற்சில பேர். மகிழ்ந்திருக்கும் அவரடி கீழ் தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ. தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ. தம்பியே தம்பி. மழை பொழிந்து பயிராகும் மலை போலும் நெல் விளையும். மழை பொழிந்து பயிராகும் மலை போலும் நெல் விளையும். மழையும் பயிர் விளைவும் தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் பொதுவன்றோ. தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் பொதுவன்றோ. தம்பியே தம்பி. உலகிருக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டும் எனில் உழைப்பறியார் வாழுவதோ. தம்பியே தம்பி. உலகிருக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டும் எனில் உழைப்பறியார் வாழுவதோ. தம்பியே தம்பி பலர் உடல் வருந்தி தாழுவதோ. தம்பியே தம்பி பலர் உடல் வருந்தி தாழுவதோ. தம்பியே தம்பி. மாந்தருக்குள் வேற்றுமைகள் மனவளரா நாகரிகம். மாந்தருக்குள் வேற்றுமைகள் மனவளரா நாகரிகம். மனவளரா நிலையில் அது தம்பியே தம்பி வெறும் மணல் மேடு போன்றதடா. தம்பியே தம்பி வெறும் மணல் மேடு போன்றதடா. தம்பியே தம்பி. வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூருளும் மண்ணுலகம். வந்தூருளும் மண்ணுலகில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா. தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா. தம்பியே தம்பி. நன்றிமா. வணக்கம். நன்றிங்கய்யா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினியாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பண்ற முகமது என்ன பண்ற? ஐயா ஹோஸ்ட் இல்லைங்க ஐயா. சரி அப்படியே படிச்சிரு. ஷாலினி. சரிங்க ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் புத்தக திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2197 1/7/2026 மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஆடவை 17. இன்று சிறப்பழைப்பாளர் லக்ஷ்மி ஜெயக்குமார் அம்மா. கூட்டுறவு வங்கியின் ஓய்வு பெற்ற உதவி பொது மேலாளர் கவிதை எழுதியிருக்கிறார். விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ராணி சீதை ஹாலில் பாட்டு போட்டியில் பாடியிருக்கிறார். அலுவலக தொழிற்சங்க கூட்டங்களில் பேசியிருக்கிறார். பணி ஓய்வு கூட்டங்களில் பேசியிருக்கிறார். மகளிர் தின விழாக்களில் சிறப்பழைப்பாளராக பேசியிருக்கிறார். கல்லூரியில் படிக்கும்போது சென்னை வானொலியில் உரையாற்றியுள்ளார். அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கவிக்கோ அப்துல்
ரகுமானின் காக்கை சோறு குறிப்பிட்ட சில 10 முதல் 12 அத்தியாயங்கள். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்கலாம். வணக்கம். நம்முடைய கலந்துரையாடும் பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், நெறியாளர்கள் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் காமராசு ஐயா அவர்களுக்கும், திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் திருக்குறள் கண்மணிகள் ஜீவஜோதி, ஷாலினி, தஞ்சு ஆகியோருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் புத்தக திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட புத்தகம் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய காக்கைச்சோறு என்ற புத்தகம். இப்புத்தகத்திற்கு மதிப்பிற்குரிய அபய் நடராசன் ஐயா அவர்கள் அணிந்துரை அளித்துள்ளார். அதில் சில வரிகளை இப்போது பார்ப்போம். அபய் நடராசன் ஐயாவின் அணிந்துரையில் சில வரிகள். இயல்பாக வளர்ந்த திறமை ஒன்று, ஈடு சொல்ல முடியாத இலக்கிய புலமை 2, பரந்து தரைவெளியில் பாயும் ஆற்று சிந்தனையை பனிமலையிலிருந்து வழிந்து விழும் அருவி சிந்தனையாக மாற்றிக்கொண்ட புதுமை 3, கலைமனதில் அலைபுரள ததும்பும் கற்பனை 4. இந்த 4ஐயும் அளவாக கலந்து வரைந்த உரைக்கோலங்கள் தான் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. வெகுமானமாக எனக்கு ரகுமானை தாருங்கள் என்று முதலமைச்சரை கேட்ட பிறகு புதிதாக கவிக்கோவுக்கு நாம் என்ன புகழ் மாலை சூட்டுவது அப்படின்னு இவர் அபய் நடராஜன் ஐயா அவர்கள் எழுதுகிறார். அப்துல் ரஹ்மான் எழுத்துக்கள் ஒவ்வொன்றின் கணுக்களிலும் பசியும் கவிதை தேன் கலந்த உரைநடை கோலங்கள் தமிழுக்கு கிடைத்த விருது. ஒவ்வொரு எழுத்தின் கணுக்களிலும் கவிதை தேன் கலந்த உரைநடை கோலங்கள் தமிழுக்கு கிடைத்த விருது. காக்கைச்சோறு நமக்கு கிடைத்த கலைப்பேறு. இதுதான் அவர்களுடைய அணிந்துரை. இப்போ முதல் அத்தியாயத்திற்கு போவோம். முதல் அத்தியாயம் பூதகியின் பால். காஸ்பியன்கா ஒரு மாலுமியின் மகன். அவனுக்கு கப்பலை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அவன் தந்தை ஒரு நாள் அழைத்து செல்கிறான். சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது கீழ்த்தளத்தில் யாரோ தீ என்று கூக்குரல் இடுவது கேட்டது. அவர் தன் மகனை, நீ இங்கேயே இரு, எங்கும் சென்று விடாதே, நான் என்ன என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று கீழ்த்தளத்திற்கு செல்கிறார். அதற்குள் மளமளவென்று தீ பரவி அவர் தீயில் கருகி இறந்து விடுகிறார். அவர் சொன்ன இடத்திலேயே அந்த சிறுவன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். நிறைய மக்கள், நீ ஓடிவிடு, அங்கே நிற்காதே, அங்கே தீ பரவும் ஆபத்து உள்ளது, ஓடிவிடு, அங்கே நிற்காதே என்று சொல்லியும் அவன், இல்லை, என் தந்தை இங்குதான் நிற்க சொன்னார் என்று சொல்லி அவன் அங்கேயே நிற்கிறான். அதற்குள் தீ பரவி விடுகிறது. அவன் தீயில் கருகி இறந்து விடுகிறான். இந்த கதை ஒரு பாடப்புத்தகத்தில் வந்த கதை. இதுல தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற நம்முடைய அவையின் மூதையில் குறிப்பிடுவது போல இவருடைய இந்த சிறுவனின் தந்தையின் சொல்லானது அவனுடைய உயிரையே வாங்கி விடுகிறது. ஆனால் பாடப்புத்தகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகளுக்கு ஒரு தவறான புரிதலை அளித்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் போது மிகவும் கவனமாக தயாரிக்க வேண்டும் என்பதே நம்முடைய கவிஞரின் கருத்து. அவர் என்ன சொல்றாரு? அந்த தந்தையின் சொல்லால் அந்த சிறுவன் உயிர் பிழைத்திருக்க வேண்டுமே தவிர அவன் உயிரை விட்டிருக்க கூடாது. இது ஒரு தவறான புரிதலை குழந்தைகளுக்கு அளித்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அதே மாதிரிதான் பாட்டி வடை சுட்ட கதையும் அதே போலதான். அந்த காக்கை வடையை திருடி விடுகிறது. நரி அதை ஏமாற்றி அது அபகரித்து சென்று விடுகிறது.
இதுல ஒரே ஒரு தகவல் மட்டும் என்னன்னா, நீ ஒருத்தனை ஏமாத்தினா இன்னொருத்தர் உன்னை ஏமாத்துவாங்க. அது மட்டும்தான் இங்கே தரப்படுகிறதே தவிர, இந்த காக்கை செய்ததும் ஒரு தவறு, இந்த நரி செய்ததும் ஒரு தவறு என்பதை இங்கு குறிப்பிடப்படவில்லை. அதை விட பெரிய விஷயம் என்னவென்றால், அதற்கான தண்டனையும் இங்கு அளிக்கப்படவில்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் ஒரு பேரன் வந்து இங்கு வந்து இருக்க வேண்டும். அவன் வந்து அந்த உண்டிகோல் பறவைகளை அடிக்கும் கருவியை அவன் கையில் வைத்திருக்க வேண்டும். அவன் வந்து அந்த காக்கையை அடித்திருக்க வேண்டும். அந்த நரியையும் அடித்து விரட்டி இருக்க வேண்டும். அப்போதுதான் தவறு இரண்டு பேரும் அந்த காக்கை நரி இருவரும் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்பதை படிக்கும் பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். அது போலவே குரங்கு அப்பம் பங்கிட்ட கதையும் அப்படித்தான். இந்த குரங்கு இந்த இரண்டு பூனைகளையும் ஏமாற்றி அப்பத்தை அதுவே தின்று கொண்டிருக்கிறது. பூனைகள் வந்து அதை ஏமாந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த இரண்டு பூனைகளும் அந்த குரங்கின் மீது பாய்ந்து அந்த குரங்கை அடித்து விரட்டி விட்டு அந்த இரண்டு பூனைகளும் தாங்களே அந்த அப்பத்தை பங்கிட்டு தின்பது போல கதையை முடித்திருக்க வேண்டும். இதுவே நமது ஆசிரியரின் கருத்து. அவர் என்ன சொல்கிறார் என்றால், புத்தகங்கள் என்பது குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களை போன்றது. அப்போ எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எந்த வகையிலும் ஒரு தவறான புரிதலை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை அவர் சொல்கிறார். சீன நாட்டில் இது போன்ற கதைகளை, பழங்கால கதைகளை இப்போதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் பறவைகள் கூட தான் உண்டு பார்த்த பிறகுதான் தனது குஞ்சுகளுக்கு அது ஊட்டுகிறது. அது போல நாம் முதலில் எந்த தவறும் இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை தான் குழந்தைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். கண்ணன் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவனை கொல்வதற்காக நஞ்சுப்பாலுடன் பூதகி வருகிறாள். ஆனால் கண்ணன் வந்து கடவுளின் அவதாரம். அவர் என்ன செய்கிறார்? பாலோடு ரத்தத்தையும் உறிஞ்சி குடித்து அந்த பூதகியை கொன்று விடுகிறார். கண்ணன் வந்து தெய்வ குழந்தை, அதனால் அது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. ஆனால் நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை யார் காப்பாற்றுவது? எனவே இது போன்ற பாடத்திட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆசிரியரின் பித்தன் என்ற கவிதை தொகுப்பில் ஒரு வரியை இங்கே குறிப்பிடுகிறார். புத்தகங்களே சமர்த்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வரியை கொடுத்து இந்த முதலாவது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது இரண்டாவது, தேசிய குப்பை. நம் கவிஞர் சில ஆண்டுகளுக்கு முன் ஊட்டி சென்றிருக்கிறார். அங்கே வந்து காய்கறி கண்காட்சி ஒன்று நடக்கிறது. அங்கே அழகான பளிங்கு உருண்டைகளை அடுக்கி வைத்தது போல ஒரு இடத்திற்கு செல்கிறார். அப்போது அங்கு உள்ளவர்களிடம் இது என்ன என்று கேட்கிறார். இதுதான் உருளைக்கிழங்கு அப்படி என்று சொல்கிறார். அப்ப அந்த பார்த்துட்டு, இது என்ன, நான் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நான் சாப்பிட்டதே இல்லையே என்று நம்முடைய கவிஞர் சொல்கிறார். அப்போது இதெல்லாம் நம்ம வந்து உள்நாட்டு உபயோகத்திற்கு கிடையாது, இவையெல்லாம் மேலை நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடியவை அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறார். அது போலவே ஒரு தேநீர் கடைக்கு செல்கிறார். அங்கும் 4 பெட்டிகள். முதலில் 4 பெட்டிகளில் அந்த தூள் டீ தூள் இருந்திருக்கிறது. அவர் இது என்ன 4 பெட்டிகள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த கடைக்காரர், முதல் பெட்டி வந்து அரபு நாடுகளுக்கு, முதல் பெட்டியில் இருக்கும் டீ தூள் அரபு நாடுகளுக்கு செல்கிறது. அடுத்த 2, 3 பெட்டியில் இருக்கும் டீ தூள் மேலை நாடுகளுக்கு செல்கிறது. 4வது இருக்கும் தரம் குறைந்த டீ தூள் தான் நம் நாட்டில் உபயோகப்படுத்துகிறோம் அப்படி என்று சொல்கிறார். அது போலவே கும்பகோணத்திற்கு செல்கிறார். அங்கே கும்பகோணம் வெத்தலையை போடலாம் என்று அவளோடு பார்க்கிறார்.
ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு வெற்றிலையில் கரும்புள்ளிகளோடு கிடைக்கிறது. அப்போது அவர் கடைக்காரரிடம் கேட்கிறார், நான் கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணம் வெற்றிலையை போடதான் ஆவலா வந்தனே, என்ன இப்படி இருக்க வெற்றிலைன்னு கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, நல்ல வெற்றிலை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விடுவோம், கழிவுகள் தான் இங்கே இருக்கிறது, இதைத்தான் நம் நாட்டு உபயோகத்திற்கு என்று சொல்கிறார். அது போலவே இறால் மீன்கள்லாம் வந்து நல்ல ஒரு மிகவும் தரமான, மிகவும் பெரிய, மிகவும் சத்து வாய்ந்த இறால்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகிவிடுகிறது. நம்முடைய ஒரு உபயோகத்துக்கு கழிவுகள் தான் நமக்கு கிடைக்கிறது என்று நம்முடைய கவிஞர் சொல்கிறார். நம் நாட்டில் விளைந்த பொருட்களை நாம் உண்ண முடியாதா? ஏ பாரதமே, உன் மடியில் பிறந்ததற்கு இதுதான் எனக்கு தண்டனையா என்று அவர் கேட்கிறார். சுதேசிய பொருட்களையே வாங்குங்கள் என்று பறைசாற்று என்று பிரச்சாரம் செய்பவர்களுக்கு இங்கே இருப்பதெல்லாம் கழிவுகள் தான் என்பது தெரியாதா என்று அவர் கேள்வி வைக்கிறார். கடைசியாக, கழிவுகளை முகம் கோணாமல் ஏற்றுக்கொள்ளும் குப்பை தொட்டியாக இருப்பதுதான் தேசியமா என்று கேள்வி கேட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து காக்கை சோறு. எதை கிடைத்தால் காகம் தனித்து உண்ணுவதில்லை, எல்லா காகங்களையும் அழைத்துதான் உண்கிறது. ஏனென்றால் அவற்றுக்கு கிடைக்கும் உணவை அது இயல்பாகவே அதனிடம் அமைந்துள்ளது. எல்லா காக்கைகளையும் அழைத்து உண்ணக்கூடிய ஒரு இயல்பான பண்பு அதனிடம் அமைந்துள்ளது. நம்முடைய நீதி நூல்களில் கூட மனிதர்கள் எல்லாம் காக்கையிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாமிச கடைகளில் வீசப்படும் அந்த துண்டு மாமிசங்களுக்கு காக்கைகள் போட்டி போட்டுக்கொண்டு பறந்து அதை கேட்ச் பண்ணி உண்ணுவது, இது போன்ற நேரங்களில் அந்த ஒற்றுமையை காக்கைகள் காட்டுவதில்லை. ஒன்றுக்கொன்று போட்டி தான் இருக்கும். அதோடு இல்லாமல் ஒரு காக்கை உண்பதை இன்னொன்று வந்து உண்ணும் போது அது அடித்து விரட்டக்கூடிய அளவிற்கு அங்கே போட்டிகள் நிறைந்திருக்கும். இந்த ஒரு மாற்றம் ஏன் என்று நம்முடைய ஆசிரியர் கேட்கிறார். இந்த பழக்கம் எப்படி வந்திருக்க வேண்டும் என்று அவரே சொல்கிறார். சமைத்த உணவில் நஞ்சு உள்ளதா என்று முதலில் காகங்களுக்கு போட்டு பிறகு மனிதன் உண்ணும் பழக்கம் இருந்திருக்க வேண்டும். அதில் நஞ்சு ஏதுமில்லை என்று அறிந்த பிறகு மனிதன் உண்ணும் பழக்கம் இருந்திருக்க வேண்டும். நாடாளும் அரசர்கள் கூட அவர்களுக்கு நிறைய பகைவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் உணவை சோதித்த பின்புதான் உண்கிறார்கள். அது போலவே அரசர்களுடைய உடை, ஆபரணங்கள் இவை எல்லாவற்றையுமே அவர்கள் சோதித்த பிறகுதான் அவர்கள் ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள், ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார்கள். இதற்காக பிரத்யேகமாக அவர்கள் வந்து ஒரு கருங்குரங்கு, ஒரு அன்னப்பறவை, ஒரு சக்கரவாதம் என்ற பறவை, இந்த மூன்றையும் அவர்கள் வந்து அரண்மனையிலேயே வளர்த்து கொண்டு பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள். அரசர்களுக்கு அளிக்கப்படும் உணவை இந்த கருங்குரங்குகளுக்கு அளித்தால் அதில் நஞ்சு ஏதேனும் கலந்திருந்தால் அவை கண்டிப்பாக உண்ணாது. அதிலிருந்து கண்டுபிடித்து விடலாம். அது போலவே அவர்களுடைய ஆடை, அணிகலன் இவற்றில் ஏதேனும் நஞ்சுகள் பூசப்பட்டிருந்தால் முதலில் அதை அன்னத்திடம் கொண்டு காட்டும்போது அன்னத்தின் கண்களில் ரத்தம் வழியும். அதுக்கடுத்தது அதை சக்கரவாகம் என்ற பறவையிடம் கொண்டு போய் காட்டும் போது, அதன் அருகிலே எடுத்து செல்லும் போது அந்த பறவை முகத்தை சுழித்து விடுமா. எனவே இப்படியெல்லாம் அவர்கள் நஞ்சு கலப்பதை தெரிந்து கொண்டார்கள். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் இந்த தகவலை சொல்கிறார். அதாவது ஒரு விலங்கு மற்றும் 2 பறவைகளை வைத்து பராமரிப்பது அரண்மனைக்கு வேண்டுமானால் அது சாத்தியப்படலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வழி காகம்தான். காகத்திடம்தான் உணவை அளித்து
பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது நஞ்சற்ற நல்ல உணவு என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே மனிதர்கள் காகத்திடம் சோதித்து பார்ப்பது ஒரு முந்தைய காலம் தொட்டு ஒரு பழக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். இது தவிர காகத்திற்கு சோறு வைப்பதில் வேறு ஏதாவது காரணம் இருந்தால் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கவிஞர் முடிக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழ் பண்பாடு என்ன சொல்கிறது? நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் வைக்கும் உணவு அது காகம் அருந்தினால் நம்முடைய மூதாதையர்களே வந்து உணவு அருந்தியதாக அது ஒரு ஐதீகம் இருக்குது. அது நம்முடைய நம்பிக்கை, நாம் நம்புகிறோம். அதனால்தான் முதலில் கடவுளுக்கு படைத்த உணவாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் முதலில் காகங்களுக்கு வைத்துவிட்டு பிறகுதான் நாம் உண்ணுவோம். அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருந்து வருகிறது. இது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது என்பதே இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்த அத்தியாயம் இப்படியும் ஒரு தலைவர். அவர் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி. அவருடைய ஆளுகை மேற்கில் மத்திய தரைக்கடல் முதல் கிழக்கில் இந்தியா வரை, தெற்கில் சூடான், வடக்கில் கஸ்பியன் கடல் வரை, அரேபியா, ஈரான், ஈராக், சிரியா, எகிப்து போன்றவை இவரது ஆட்சியின் கீழ் வருகிறது. ஒருமுறை ரோம் நாட்டு தூதுவர் ஒருவர் இவரை காண வருகிறார். அப்பொழுது தலைநகர் எங்கும் அந்த அரண்மனையை தேடுகிறார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அந்த வழியாக செல்லும் ஒருவரை அழைத்து கேட்கிறார், ஐயா, உங்கள் அரண்மனை எங்கே? உங்கள் சக்கரவர்த்தி எங்கே? நான் உங்கள் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும், எங்கே சென்று பார்ப்பது என்று கேட்கிறார். அதற்கு அந்த நாட்டு பிரஜை அவர் சொல்கிறார், இங்கே அரண்மனை எல்லாம் கிடையாது, சக்கரவர்த்தி எல்லாம் கிடையாது என்று சொல்கிறார். அப்பொழுது இவர் சொல்கிறார், அப்படி என்றால் உங்கள் நாட்டு தலைவர் யார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அந்த ரோம் நாட்டு தூதுவர் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், அதோ ஒரு மணல் மேட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறார், அவர்தான். ஓ, நீ எங்கள் பிரதிநிதியை கேட்கிறாயா? அதோ பார், அங்கே மணல் மேட்டில் படுத்து உறங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் பார், அவர்தான் எங்கள் பிரதிநிதி என்று சொல்கிறார். உடனே இவர் அங்கே அருகே சென்று பார்க்கிறார். பார்க்கும்போது அவர் கடுமையான வெயிலில் ஒரு மணல் மேட்டில் ஒரு கம்பளி போன்ற ஒரு ஆடை, அதுவும் நிறைய கிழித்து தைத்த ஆடையை அணிந்து கொண்டு அவர் அந்த மணல் மீது படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தூதுவர் மெல்ல அவரை எழுப்பி, ஐயா, என்ன இப்படி நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மிகவும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. எங்கள் அரசர் பெரிய மாளிகையில் அழகான ஆபரணங்கள், ஆபரணங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டிருப்பார். பெரிய பெரிய மாளிகையில் அவருக்கு பஞ்சமெத்தையில் அல்லவா உறங்குவார். நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே, நீங்கள் மிகவும் வியப்பானவராக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாரு. அவர் வந்த வேலையை மறந்து அந்த நாட்டு பிரதிநிதியை அவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வியப்பிற்குரிய மனிதர், அந்த வியப்பிற்குரிய தலைவர் வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகத்திற்கு பிறகு இஸ்லாமிய அரசின் 2வது கலீஃபா ஹஸ்ரத் உமர் ரலி அவர்கள். இவருடைய சரித்திரம் மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறை இவருடைய ஆட்சியில் அரசுக்கு சொந்தமான ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது. அதை இவர் நானே போய் தேடுகிறேன் என்று கிளம்பி விடுகிறார். அப்போ அருகில் இருந்தவர்கள்லாம், அதற்காக பணியாளர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் போக வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இவர் சொல்கிறார், என்னை விட சிறந்த பணியாளர் ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டுவிட்டு அவரே அந்த ஒட்டகத்தை தேடி செல்கிறார். அது போலவே இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போகிறது. மருத்துவர் ஒரு மருந்து பொடியை கொடுத்து, இது தேனில் கலந்து நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இவர் அரசின் கருவூலத்திலிருந்து இவர் பெற்றுக்கொள்ளும் சொற்ப சம்பளத்தில் இவருக்கு உணவு மற்றும் 2 உடை, 1 மாற்று உடை, இவை மட்டுமே வாங்குவதற்காக தான் மட்டுமே அது செலவிடப்படுகிறது.
தேன் வாங்குவதற்கெல்லாம் இந்த அரசரிடம் பணம் இல்லை. அவர் என்ன செய்கிறார், அரசவையை கூட்டி எல்லா அமைச்சர்களிடமும் எல்லா ஆளுநர் போன்றவர்களிடம் அவர் அனுமதி கேட்கிறார். கருவூலத்தில் இருக்கும் தேனை என் உடல் நலம் இல்லாமல் இருப்பதால் நான் கொஞ்சம் எடுத்து என்னிடம் தேன் வாங்க பணம் இல்லை, எனவே என் உடல் நலம் இல்லை, மருத்துவர் கொடுத்த மருந்தை தேனில் தான் சாப்பிடவும் நான் எடுத்துக்கொள்ளவா உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்டவுடனே அங்கே அனைவருக்கும் கண்களில் நீர் பெருகுகிறது. இப்படியும் ஒரு தலைவரா என்று அவர்களே நினைக்கிறார்கள். இன்னொரு நிகழ்ச்சி, என்னுடைய உறவினர் யாருக்கும் இங்கே அரசு பதவி கொடுக்க கூடாது, அப்படியே என்னுடைய பெயரை வைத்து அவர்கள் என்னுடைய பெயரை துஷ்பிரயோகம் செய்தால் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கும் தண்டனையை விட 2 மடங்கு தண்டனையை நான் அளிப்பேன் என்று அவர் அறிவித்து விடுகிறார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஊர்ல மாமியாருக்கு பதவி, மாமனாருக்கு பதவி, மாப்பிள்ளைக்கு பதவி என்று நம்ம ஊர்ல ஆளும் வர்க்கம் கொடுத்து விட்டு அவரவர் பணம் சேர்க்க வழிவகை செய்கிறது. ஆனால் இவரோ 2 மடங்கு தண்டனை என்கிறார். அது போலவே கருவூலத்திற்கு எண்ணெய் சேர்கிறது. உடனே கலிப்பா அவர்கள் தன் மகனை அழைத்து, நீ எல்லோருக்கும் இந்த எண்ணெயை பிரித்து கொடுத்து விடு என்று சொல்கிறார். கலிபாவின் புதல்வன் அது போலவே பிரித்து கொடுத்து விடுகிறார். கையிலே ஒட்டி இருக்கும் எண்ணெயை அவர் தலையிலே தடவிக்கொள்கிறார். உடனே கலிபாவிற்கு கோபம் வருகிறது. இது பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய எண்ணெய், இது கருவூலத்திற்கு வந்திருக்கிறது, இதை எப்படி நீ உன் தலையில் தடவலாம் என்று உடனே நாவிதனை அழைத்து அவருக்கு மொட்டை எடுத்து விடுகிறார். இன்னும் கூட ஒரு செய்தி, அது போலவே வாசனை திரவியம் கருவூலத்திற்கு வருகிறது. அப்போ இந்த கலிபாவின் மனைவி அதை பிரித்து கொடுப்பதற்காக, மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக வருகிறார். கலிபா அதை மறுத்து விடுகிறார். அந்த திரவியம் உன் கைகளிலும் உன் ஆடைகளிலும் பட்டுவிடும், நீ பிரித்து கொடுக்க வேண்டாம், பொதுமக்களில் யாராவது அதை செய்யட்டும் என்று சொல்கிறார். இது அடுத்தது ஒரு நிகழ்வு. இது மிகவும் மிக மிக மோசமானது. கலிபாவின் முதல்வர் என்ன பண்றாரு, அங்க ஒரு மது கலந்த பானத்தை அவருடைய நண்பர் கொடுத்து விடுகிறார். இவரும் தெரியாமல் அருந்து விடுகிறார். உடனே கலிபாவிற்கு கோபம் வருகிறது. உடனே அவருக்கு 80 கசையடிகள் என்று அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். சார் சொல்லுங்க. சார் நான் பேசுறது கேக்குதா சார்? ஓகே சார். தன்னுடைய மகனுக்கு அவர் 80 கசையடிகள் தண்டனை கொடுக்கிறார். அதையும் தானே நிறைவேற்றுவதாக சொல்கிறார். 60 அடி தன்னுடைய மகனை அவர் அடுத்து விடுகிறார். 60வது அடியில் அந்த மகன் சூழ்ந்து விழுந்து இறந்து விடுகிறார். அந்த இறக்கும் தருவாயில் அவர் தன் மகன் அருகே சென்று சொல்கிறார், நீ போய் நபிகள் பெருமானிடம் போய் சொல், நான் ஆட்சி நெறிமுறைகளுக்காக பெற்ற பிள்ளை என்று பார்க்கவில்லை, என்னுடைய ஆட்சியில் அப்படி ஒரு தூய்மையான ஆட்சியை நான் செய்கிறேன் என்று நீ நபிகள் பெருமானிடம் போய் சொல் என்று சொல்கிறார். இது மிகவும் கேட்பதற்கே மிகவும் துயரமாக இருக்கிறது. அதுபோலவே மாநிலங்களுக்கு ஆளுநரை நியமிக்கும் போதும் யாரும் நீதி தவறக்கூடாது, உங்கள் கதவுகள் எப்போதும் திறந்து இருக்க வேண்டும், பொதுமக்கள் செல்லும் குறைகளை கேட்பதற்காக நீங்கள் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு ஆளுநர் கதவுகள் மிகவும் பலமான கதவுகள் வைத்து ஒரு மாளிகை கட்டுகிறார். அது இந்த ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே அந்த கதவுகளை அவர் தீயிட்டு கொடுத்து விடுகிறார். அது போலவே எகிப்தின் ஆளுநர் மெல்லிய அழகிய பட்டாடை உடுத்தி இருப்பது இவருக்கு தெரிந்து விடுகிறது. உடனே அந்த ஆளுநரை அழைத்து அவருடைய ஆடைகளை களைய செய்து ஒரு மிகவும் முரட்டுத்தனமான ஒரு கம்பளி ஆடையை கொடுத்து, நீ இதைத்தான் அணிய வேண்டும், மெல்லிய பட்டாடையை அணுகிறாய், நீ இறைவனின் சன்னதியில் நீ பதில் சொல்வாயா, அப்போது உனக்கு நரகம் தான் கிடைக்கும், பரவாயில்லையா என்று அவரை திட்டிவிட்டு அந்த கம்பளி ஆடையை அவர் கொடுத்து, நீ ஆளுநராக இருப்பதற்கு லாய்க்கில்லை,
நீ சென்று ஆடு மேய்த்து விடு என்று அவர் அனுப்பி விடுகிறார். இப்படியெல்லாம் ஒரு ஒரு தலைவர் இருக்கிறாரா என்று நான் ஒவ்வொன்றாக படிக்க படிக்க எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. இப்படியா? அப்படி என்றால் இவர்கள் ஆண்ட வருடம் எது என்று பார்க்க வேண்டும். எனக்கு மிகவும் ஆர்வம் அதிகமானது. நான் உடனே கூகுளில் தேடினேன். அப்போதுதான் 570 கிபி 570வது ஆண்டு இறை தூதர் முகமது நபி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த ஆண்டு. அவர் 61 அல்லது இல்லை, அவர் பிறந்த ஆண்டு 61 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். 630வது ஆண்டிலே இந்த இரண்டாவது ஹஸ்ரத் உமர் ரலி என்பவர் இரண்டாவதாக பதவியேற்கிறார். இப்போது 2600 இந்த ஹஸ்ரத் ரலி உமர் அவர்கள் பதவியேற்றது 630, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. மிகவும் கொடுமையாக நடந்திருக்கிறது. பெற்ற மகனையே அவர் கொலை செய்து விடுகிறார். அதுல கசையடி கொடுத்து கொலை செய்கிறார். இதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த இரையச்சம் என்பது போக போக அவர்களிடமே, இஸ்லாமியர்களிடமே இரையச்சம் என்பது போக போக சற்று குறைந்துதான் இருக்கிறது. பிறகு இப்போது நாம் பார்க்க போனால் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுதும். அதையும் நாம் மறுப்பதற்கில்லை. நம்ம நிறைய பார்க்கிறோம். துருக்கி நாட்டு பெண்கள், துருக்கி நாட்டு அரண்மனை, இதெல்லாம் ஒரு முறை காணொலியில் பார்த்தோம். அப்படி ஒரு அலங்கார பொருட்கள், அப்படி ஒரு அழகான மாளிகை அது அந்த பெண்களுக்கு அணியும் ஆடைகள், ஆபரணங்கள்லாம் அப்படி ஒரு அழகாக இருக்கிறது. ஆனால் முழுவதும் கை வரைக்கும் ஆடை அணிவார்கள். முழுவதும் கவர் செய்துதான் இருப்பார்கள் பெண்கள். ஆனாலும் அதில் அது ஒரு விலை உயர்ந்த ஆடையாக இருக்கும். அப்படித்தான் இப்போதெல்லாம் இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. பிறகு அடுத்த அத்தியாயம் கழுகின் இறகு. இது ஒரு பாரசீக கவிதை. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த நாசினி குஸ்ரு எழுதியது. ஒரு நாள் ஒரு கழுகு மலை சிகரத்திலிருந்து எழுந்து கர்வத்தோடு தன் சிறகை விரித்து வானில் வயிறே பறந்தது. தன் விரிந்த இறகுகளை பார்த்து மெச்சியபடி கூறியது, இன்று பூமியின் முகம் என் சிறகுகளின் கீழே கிடக்கிறது. நான் மேல் நோக்கி பறந்தால் சூரியனுக்கும் அப்பால் செல்ல முடியும். கீழே என் பார்வையை செலுத்தினால் கடலுக்கு அடியில் இருக்கும் மனுவை கூட என்னால் பார்க்க முடியும். இப்படி பெருமை அழித்துக் கொண்டு அது பறந்து கொண்டிருந்தது. வில்லில் வல்லவன் ஒருவன் அதை நோக்கி அம்பு எழுதி விடுகிறான். கழுகின் சிறையில் தைத்த அம்பு அதை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்து விடுகிறது. அப்பொழுது அது பார்க்கிறது. உற்று நோக்கும் போது ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கும் மரக்குச்சிக்கும் எப்படி வேகமாய் பறந்து தாக்கும் வல்லமை கிடைத்தது என்று அது வியந்து போகிறது. அந்த கழுகு அது அம்பை மேலும் உற்று நோக்கி பார்க்கும்போது அதில் தன் சொந்த இறகுகளை கண்டது. அந்த கழுகு கூறியது, நான் யாரை குறை சொல்வது, நமக்கு நேர்வதெல்லாம் நம்மால் தான் என்று சொல்கிறது. அதாவது காகங்கள் காத்தாடி பறக்கும் போது கூட வால் கட்டி விடுவார்கள். அப்போதுதான் அந்த காற்று விசைக்கு அது நேராக செல்லும். அது போலவே அம்புகள் மறுமுனையில் கூட இந்த இறகுகளை கட்டி வைத்தால் அது நேராக பரப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று இப்படி செய்வதுண்டு. எனவே அந்த இறகுகளை பார்த்து என்னை கொல்வதற்கு என்னுடைய இறகுகள் தான் பயன்பட்டதா என்று அது நமக்கு நேர்வதெல்லாம் நம்மால் தான் என்று சொல்லிக் கொள்கிறது. எந்த இறகால் கழுகு உயிரை பறக்கிறதோ அதே இறகு அதை மண்ணில் உருட்டி விடுகிறது. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்துக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் கூட பொருந்தும். சான்றுக்காக எங்கும் அலைய வேண்டாம், நம் நாடே போதும். நம் நாட்டின் வீழ்ச்சிக்கு நம் நாட்டுக்காரனே காரணம். இரவிலே சுதந்திரம் கிடைத்தது, அது இரவு வேலைக்காரன் கைக்கே போய் சேர்ந்தது. அந்நிய நாட்டுக்காரன் கொடுக்கும் வெகுமதிகளுக்காக தன் நாட்டையே காட்டி கொடுத்தவர்கள் தான்
இங்கு இங்கு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் காரணம் இந்த நாடு வீழ்ச்சி அடைந்ததற்கு என்று சொல்கிறார். மரத்தை சந்தனம் என்று பெயரிட்டு அழைப்பது போல லஞ்சத்திற்கு அன்பளிப்பு, நன்கொடை, கட்சி நிதி என்று யோக்கியமான பெயர்களை சூட்டிக் கொள்கிறார்கள். சுதேசிகளே, நீங்கள் மகிழலாம். ஏனெனில் இது சுதேசி கொள்கை, சுதேசி வஸ்திராபரணம், சுதேசி கற்பழிப்பு என்று இந்த அத்தியாயம் முடிகிறது. கழுகின் இறகு, அதாவது நமக்கு நேர்வதெல்லாம் நம்மால் தான் என்பதே இதன் பொருள். அதுக்கு அடுத்தது காதலியின் வார்த்தை. இது மிகவும் அழகான அத்தியாயம். இந்த புத்தகத்தில் நிறைய மிக மிக அழகான கருத்துக்களும் அழகான கவிதைகளும் அழகாக உரைநடைகளும் இதில் இருக்கிறது. இப்போது காதலியின் வார்த்தை. அதுதான். பராசக்தி முன்னால் போய் நிற்கிறான் பாரதி. என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் பராசக்தி. காணி நிலம் வேண்டும் என்று சொல்கிறான் பாரதி. பராசக்திக்கு வியப்பு. இவன் எழுதுகோளால் உழுகிறவன் அல்லவா, இவன் காணி நிலையத்தை வைத்து என்ன செய்ய போகிறான், ஏற்பட போகிறானா என்று யோசிக்கிறான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். உடனே பாரதி சொல்றார், நீ நினைப்பது சரிதான், நான் நிலத்தை விவசாயத்திற்காக கேட்கவில்லை, அதில் வீடு கட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்றேன். அது அங்கு தூணில் அழகியதாய் நான் மாடங்கள் தூய நிலத்தினவாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அவர் பராசக்தியை கேட்கிறார், அழகான மாடங்கள் இருக்கணும், அழகா வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கணும், அழகான ஒரு மாளிகையை நீ எனக்கு கட்டி தர வேண்டும் என்று சொல்கிறார். உடனே பராசக்தியும் சரி தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். வேற என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பாரதி சொல்கிறார், ஒரு கேணி வேண்டும் என்று சொல்கிறார். அதையும் பராசக்தி உடனே அழைத்து விடுகிறார். சரி, வீடு இருக்கும்போது அருகில் கேணி அவசியம் அல்லவா, அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். அப்புறம் சரி இப்ப என்ன வேண்டும் கேட்கிறார். அதற்கு பாரதி சொல்கிறார், அங்கே 10-12 தென்னை மரங்கள் வேண்டும், இளநீரும் தென்னை மர கீற்றும் வேண்டும் என்று கேட்கிறார். பராசக்தி ஒரு சந்தேகம் வந்தது. இவன் என்ன கலையம் கட்ட போகிறானா, அதாவது தென்னை மர கல்லு எடுக்க தென்னை மரத்துல பானைகள் எல்லாம் கட்டுவாங்கல்ல, இவன் என்ன கல்லுகள் குடிக்க போறானா என்று பராசக்திக்கு சந்தேகம். உடனே பாரதி அந்த மைண்ட் வாய்ஸை புரிந்து கொண்டு, சேச்சே அதெல்லாம் இல்லை, எனக்கு இளநீரும் கீற்றும் வேண்டும், அதற்காகத்தான் கேட்கிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு இளநீரை ஒரு டிஃபன் சொல்றார். பசித்தால் வாழ்க்கையை சாப்பிட்டதெல்லாம் தாகத்திற்கு அந்த இளநீரை குடித்து விடலாம், அன்று உணவு முடிந்து விட்டது, அப்படி ஒரு சிறப்பு இந்த இளநீருக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அவையெல்லாம் என் அருகிலே வேண்டும், நீ ரொம்ப தொலைவா கொண்டு போய் இந்த தென்னை மரங்கள்லாம் வச்சுட்டா என்னால அதை பாதுகாக்க முடியாது, அது அருகினிலே வீட்டின் அருகினிலேயே வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கப்புறம் சரி எல்லாம் கொடுத்தாச்சு, நான் கிளம்பலாமா, வேற என்ன வேண்டும் என்கிறார். எனக்கு நிலா வேண்டும் என்று கேட்கிறார் பாரதி. நிலாவா, இப்போது பட்டப்பகல், அதுவும் அமாவாசை நாள், இப்போது எப்படி நிலா வரும் என்று கேட்கிறார். அதற்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நினைத்தால் வரும் என்று பாரதி சொல்கிறான். நிலாவையும் வரவழைத்தாள். நிலா மிகவும் பிரகாசமாக இருக்கிறது, அதன் ஒளியை சற்று குறை என்கிறார். அதையும் பராசக்தி செய்து விடுகிறாள். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன் வர வேண்டும், அது அந்த நிலவு எனக்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடாது, நான் திரும்பி என்னால பார்க்க முடியாது, நான் எங்க பார்க்கறனோ அந்த இடத்துல வரணும் என்று பாரதி சொல்கிறாள். அது போலவே பராசக்தியும் செய்து விடுகிறாள். அதுக்கப்புறம் பராசக்திக்கு ஒரு பயம், இவன் என்னெல்லாம் கேட்க போறானோ என்று. சரி நான் கிளம்பலாமா என்று சொல்கிறாள். அதற்குள் போனால் எப்படி, இன்னும் நான் கேட்டு முடிக்கவில்லையே என்று பாரதி சொல்கிறான். இப்போ சரி, இப்ப என்ன வேண்டும் என்று பராசக்தி கேட்கிறாள். குயில் வேண்டும், பாட்டு பாட என்று சொல்கிறாள். வசந்தத்தில் அல்லவா குயில் பாடம், இது வசந்த காலம் இல்லையே
என்று பராசக்தி சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நினைத்தால் கண்டிப்பாக செய்யலாம் என்று பாரதி சொல்கிறார். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாரதி சொல்கிறார். என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேண்டும். அதையும் பராசக்தி கொடுத்து விடுகிறாள். சரி, இப்போது என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு பாரதி பெண் வேண்டும் என்று கேட்கிறான். அடடா, பிரச்சனை ஆகிவிட்டிருக்கிறதே என்று பராசக்தி நினைக்கிறாள். இவன் என்ன தென்னை மரம் 10-12 கேட்ட மாதிரி ஏதாவது கேட்டு போறான் என்று பராசக்திக்கு ஒரு குழப்பம். உடனே அதை புரிந்து கொண்டு பாரதி சொல்கிறார், நான் வந்து காதலுக்காகத்தான் கேட்கிறேன், கஷ்டப்படுவதற்கு அல்ல. 10-12 மனைவிகள் இருந்தால் என்ன நிலை என்று எனக்கு தெரியும் என்று பாரதி சொல்கிறான். பரவாயில்லையே, புத்திசாலியாக இருக்கிறாய் என்று பராசக்தி சொல்கிறாள். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். இந்த அவன் பெண்ணை கொடுத்து விடுகிறாள். சரி, நீ இப்ப இதுக்கப்புறம் நீ என்ன கேட்பேன்னு எனக்கே தெரியும் என்று பராசக்தி சொல்கிறாள். குழந்தைகள் தானே அப்படின்னு பராசக்தி, ஏன்னா பெண் கிடைச்சாச்சு, இனிமே குழந்தைகள் தானே என்று பராசக்தி கேட்கிறார். இல்லை இல்லை, எங்கள் கூட்டு கலியிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் என்று சொல்கிறார் என்று பாரதி சொல்கிறார். எங்கள் கூட்டு கலியிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் என்று பாரதி சொல்கிறார். இவ்வளவு கேட்பது எனக்காக அல்ல, என் கவிதைக்காக. எரிமலையில் பூக்கள் எப்படி பூக்கும்? நான் ஒரே பிரச்சனைகள் என்னை தீர்ந்து கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னதமான லட்சியங்களை படைக்க முடியும்? அதனால்தான் நான் கேட்கிறேன். நிலா, தென்றல் எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன். நான் ஒருவன் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, என் கவிதை மூலமாக இந்த உலகமே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் கேணி, இளநீரின் குளிர்ச்சி, கீச்சின் உல்லாசம், இளநீரின் சுவை எல்லாவற்றையும் கேட்கிறேன் என்று சொல்கிறார். பராசக்தி புன்னகை புரிந்தாள். அவ்வளவுதானே, நான் போகட்டுமா என்று கேட்கிறாள். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன், காவல் உற வேண்டும் என்று சொல்கிறாள். ஒண்ணுமே புரியல பராசக்தி, என்ன சொல்றாரு இந்த பாரதி என்று. அவர் என்ன சொல்ற, நான் வந்து கவிதைகள் படைத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸும் வர காவல் காக்குது. ஏன் முன்னே சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு குழந்தை ஆனந்தமாக கவிதை எழுதுவதை ஒரு தாயால் மட்டும்தான் ரசிக்க முடியும். எனவே நீதான் இங்கே காவல் காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது பராசக்தி கேட்கிறாள், காவல் காப்பதா? நான் உனக்கு காவல் நின்று விட்டால் இங்கே மற்றவைகளை யார் பார்ப்பது என்று சொல்கிறார். அதற்காக நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொல்றார். அதற்காக நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை என்னால் பாலிக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த வையத்தை அவரே சொல்கிறார், இந்த வையத்தை பாலிப்பது சிரமமானது, ஆனால் என் பாட்டு வழியாக செய்து பார், வேலை சுலபமாகி விடும் என்று சொல்கிறார். இங்கே கவிஞர் அழகாக ஒரு சொற்றொடரை தருகிறார். படைப்பின் சாரம் மனிதனிடம் இருக்கிறது, மனிதனின் சாரம் அவன் மொழியில் இருக்கிறது, மொழியின் சாரம் கவிதையில் இருக்கிறது. கவிதை என்ற சூக்கும கயிறை அசைத்தால் மனிதன் என்ன படைப்புகளையே ஆட ஆரம்பித்து விடும் என்று அழகாக இங்கே நம்முடைய கவிஞர் எழுதுகிறார். கவிதை படைக்கும் உலகம் பூக்களால் ஆனது, அங்கே ஆயுதங்கள் இராது. கவிதை சொல்வதை மனிதன் கேட்பானா என்று நீ சந்தேகப்படுகிறாயா? கண்டிப்பாக கேட்பான். ஏனென்றால் இது காதலியின் வார்த்தை என்று பராசக்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படித்தான் இந்த அத்தியாயம் முடிகிறது. நேரம் இருக்கிறதா? 6 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு அத்தியாயம் சொல்லலாமா ஐயா? நேரம் இருக்கிறதா? இன்னும் ஒரு அத்தியாயம் சொல்லலாமா? பேசுங்க. யாரது பின்னால்? கம்பனின் காவியத்தில் ஒரு கவிதை, அவன் போர் என்றாலே பொங்கெழும் மாவீரன், ஆனால் பூ பறித்துக் கொண்டிருக்கிறான் காதலிக்காகத்தான். காதலை என்னவென்று சொல்வது? போர்வாள் என்னும் கையை பூ பறிக்க வைத்து விட்டது.
காதலி அங்கே வருகிறாள். அவள் ஒரு குறும்புக்காரி. அவள் காதலனின் கண்களை பொத்துகிறாள். காதலனின் கண்களை, தலைவனின் கண்களை அவள் பொத்துகிறாள். அப்போது ஒரு பெரிய தவறு நிகழ்ந்து விடுகிறது. இந்த காதலன் யார் என்று கேட்டு விடுகிறான். இது உடனே அவள் எரிமலையாய் வெளுத்து சிதறுகிறாள். எனக்காக காத்திருப்பதால் நான் தானே இங்கே வருவேன், வேறு யார் வந்து விடுவார்கள், எப்படி நீங்கள் யார் என்று கேட்கலாம் என்று ஒரு பெரிய யுத்தமே அங்கு நடந்து விடுகிறது. இதே போல ஒரு நிகழ்வு பாரதிக்கும் நடக்கிறது. பாரதியின் பாடலிலும் வருகிறது. அது போலவே கண்ணம்மாள் வருகிறாள். கண்ணம்மாளுக்காக பாரதி காத்து கொண்டிருக்கிறான். கண்ணம்மாள் வருகிறாள். பாரதியின் கண்களை பொத்துகிறாள். பாரதி என்ன செய்கிறார்? அவருடைய விரல்களை தொட்டு பார்த்து அவளுடைய ஆடையின் மனம் வீசுகிறது. அந்த மனத்தையும் அந்த தொட்டு பார்த்த ஸ்பரிசத்தையும் வைத்துத்தான் இவள் கண்ணம்மாள் என்று கண்டுபிடிக்கிறார். அப்பொழுது என் பின்புறத்திலே ஆள் வந்து நின்று எனது கண்மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். பட்டு உடை வீசு கமல் தன்னில் அறிந்தேன். அந்த வாசனையிலிருந்து தான் நான் வந்து கண்ணம்மாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பாரதி சொல்கிறான். இதற்காக கண்ணம்மா சண்டையெல்லாம் போடவில்லை. நீ எப்படி என் கையை தொட்டு பார்த்து நீ கண்டுபிடிச்ச? நானும் நீ முதல்ல செய்தது கையெல்லாம் தொடாமலே நீ கண்ணம்மான்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்றெல்லாம் அவள் சண்டை போடவில்லை. பாரதியும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் பாரதிதாசனுக்கு இப்படி ஒரு அனுபவம். பாரதிதாசனும் அவரது மனைவியும் ஒரு நாள் வீட்டு பின்புற தோட்டத்தில் வந்து ஆனந்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விழும் சத்தம் கேட்கிறது. அது வெந்தய கலையத்தை பூனை தள்ளிவிட்டது என்று சொல்லியபடி பாரதிதாசனின் மனைவி உள்ளே செல்கிறார்கள். இதோடு முடித்து விடுகிறேன் ஐயா, இதோடு முடித்து விடுகிறேன். நன்றி. நிறைவு செய்யுங்க. அப்படியே நிறைவு செய்யுங்க. நிறைவு செய்கிறீங்களா? சரி, அப்ப நிறைவு செய்து விடுகிறேன். அப்பொழுது பாரதிதாசன் சென்ற போது பாரதிதாசன் பின்னால் ஒரு பெண் அவள் வந்து அவளுடைய மீது சாய்கிறாள். அவளுடைய குழல்கள் எல்லாம் அவர் மீது படுகிறது. அவர் வந்து அதை அவர் மிகவும் நேசித்துக் கொண்டு மிகவும் அதை அவர் மிகவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது எதிரிலே அவருடைய மனைவி வருகிறார். நேரமாகிவிட்டது, மன்னிக்கவும் என்று சொல்லி அவருடைய மனைவி வருகிறார். அப்போதுதான் அவருக்கு திடீரென்று அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. அப்போது இதுவரை நம் தோள்களில் மீது சாய்த்து கொண்டிருந்த அந்த பெண் யார் என்று அதிர்ச்சி ஆகிவிட்டது. கவிஞர் சொல்கிறார், இந்த இடத்திலே தொடரும் என்று போட்டு உங்களை நான் தவிக்க வைத்திருப்பேன், ஆனால் நீங்கள் விடமாட்டீர்கள். நான் யார் என்று நானே சொல்லிவிடுகிறேன். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, தென்றல் என்கிறார். ஒரு தென்றலை தன் மனைவிதான் வந்திருக்கிறாள், தனக்கு தெரியாமல் பின்னால் சென்று தன் தோள் மீது சாய்ந்திருக்கிறாள் என்று ஒரு தென்றலை தன் மனைவியாக அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால் இவர்தான் இந்த வர்ணிப்பு மிகவும் அழகானது. கம்பனின் பாடலில் வருவதற்கும் பாரதியின் பாடலில் வருவதற்கும் பாரதிதாசனின் பாடலில் வருவதற்கும் எவ்வளவு இந்த இடத்திலே பாரதிதாசன் கொடி உயரே பறக்கிறது என்று இவர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இன்னும் நிறைய இருக்கிறது, ஆனா மிகவும் மிக மிக அருமையானவைகள் எல்லாம் இருக்கிறது. மொத்தம் 34 அத்தியாயங்கள். நான் ஒரு 7-8 அத்தியாயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். 7 அத்தியாயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த புத்தகம் மிகவும் அழகானது, அருமையானது. இதை வாங்கி எல்லோரும் படிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு முறை இருமுறை இல்லை, நம்ம மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும் ஒரு அழகான புத்தகம். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நம்முடைய கலந்துரையாடும் பேரவையின் திருக்குறள் காமராசு ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் மதிப்பிற்குரிய அம்மா லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதிய காக்கைச்சோறு என்ற நூல் திறனாய்வை நடத்தி முடித்திருக்கிறார். அப்துல் ரஹ்மானை பற்றி அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் அறிவேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய 2 வரிகள் இந்த இந்தியாவையே குலுக்கி போட்டது. இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு 2 வரிகள் உண்டு என்பதை அம்மையார் அவர்கள் தெரிந்திருப்பார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நமது பேரவை உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அந்த 2 வரிகளை சொல்கிறேன். இந்த கவிதை 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதியது. அந்த கவிதை வரிகள் இதுதான், 2 வரிதான். இந்திர லோகத்தில் எத்தனையோ இந்திரர்கள், ஆனால் இந்திராணி மட்டும் பொதுமகளாம் என்பதுதான் இந்த கவிதை வரிகள். இந்த கவிதை வரிகள் ஏன் இந்தியாவை கலக்க வேண்டும், இந்தியா முழுக்க ஏன் பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். அது நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கவிதையை நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொன்னார்: இந்திர லோகத்தில் எத்தனையோ இந்திரர்கள், ஆனால் இந்திரா நீ மட்டும் பொதுமகளாம் என்று அவர் சொன்னார். இந்த இந்திராணியை அவர் இந்திரா நீ மட்டும் பொதுமகளாம் என்று சொன்னது இந்த இந்தியாவையே குலுக்கி போட்டது. அப்பொழுது இந்திய பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொடிகட்டி வாழ்ந்த காலம், உலகம் முழுக்க அவரது செல்வாக்கு பரவி இருந்த காலம். அந்த காலத்தில்தான் அப்துல் ரஹ்மான் இப்படி எழுதி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இப்பொழுது ஹைக்கூ கவிதைகள் ஏராளமாக வருகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஹைக்கூ கவிதையை அறிமுகப்படுத்தியவரே நமது அப்துல் ரஹ்மான் தான் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். கவிதைகளுக்கான இலக்கணங்கள் எல்லாம் எறிந்துவிட்டு 3-4 வரிகளிலே மட்டுமே நறுக்கென்று கருத்துக்களை சொல்லும் வகையில் எழுதுவதுதான் இந்த ஹைக்கூ கவிதைகள். அதில் இப்பொழுது மிக பிரபலமாகி வருபவர் எங்கள் ஊர்க்காரர் ரவி அவர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அந்த ஹைக்கூ கவிதையின் ஆரம்ப கர்த்தா, அறிமுகப்படுத்தியவர் நமது கவிஞர் ரஹ்மான் அவர்கள் என்பதையும் சொல்லுகிறேன். அம்மா அவர்கள்
அவருடைய கவிதைகளிலே உள்ள நான் சில அத்தியாயங்களை மட்டுமே சொல்லி இருக்கிறார். அதிலே ஒரு கருத்து, நம் நாட்டில் விளையும் உணவுப் பொருளை நாம் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது என்று வேதனையோடு அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். வேதனையோடு அதற்கு உதாரணமாக தேயிலை தூளை எடுத்து சொன்னார். மொத்தம் 5 வகையான தேயிலை தூள்கள். அதில் முதல் 4 வகை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடியவை. இருப்பதிலேயே தரம் தாழ்ந்த 5வது ரகம்தான் இங்கே இந்தியாவுக்குள் அது விநியோகிக்கப்படுகிறது என்பதையும் வேதனையோடு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அடுத்து, காணி நில வேண்டும், பராசக்தி காணி நில வேண்டும் என்று பாரதி பாடிய பாடலை மிகவும் நக்கலான நகைச்சுவையான கேள்விகளை பராசக்தியே வந்து கேட்பதாக அவர் எடுத்து சொன்னார். எனக்கு அதிலே ஒரே ஒரு மனக்குறைபாடு, அம்மையார் அவர்கள் இந்த காட்சியை இன்னும் கொஞ்சம் சுவைபட சொல்லியிருக்கலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து அவர்களும் ஆகும். இருப்பினும் அம்மா லட்சுமி ஜெயக்குமார் அவர்களுடைய அந்த திறனாய்வு அருமையாக இருந்தது. அவருக்கு எனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருப்பவர் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஆற்று பகுதியில் நீர் மணலை தோண்ட நீர் பெருகும். அதுபோல நல்ல நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும். அதே போல நிறைய நூல்களை தனக்குள்ளே படித்து வைத்திருக்கிற லட்சுமி ஜெயக்குமார் அவர்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமையான லட்சுமி அவர்கள், ரொம்ப பொறுமையான லட்சுமி அவர்கள் தான். ஆனால் இது நல்ல தலைப்பு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் காக்கைச்சோறு, அதுல குறிப்பிட்ட அத்தியாயத்தை எடுத்து பண்ணாங்க. ஆனால் தன்னுடைய இனிய நண்பர் அப்துல் ரஹ்மான் என்பதை ஐயா சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரிடம் எல்லாம் நன்றாக பழகி இருக்கிற மனிதர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழறவே அப்படின்னு தான். ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிறந்த இலக்கியவாதி. அதோடு மட்டும் இல்ல, ஐயா சொன்னது போல ஐக்கு கஜல்னு ஒரு புத்தகத்தை முதலா அவரு கொண்டு வந்தவரே அவர் தான். ஐக்கு கட்டி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு. பால்வீதின்னு ஒரு கவிதை நூல். அந்த கவிதையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கலவையா கொடுத்து புதிய பரிமாணத்தை கொண்டு வருவதும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். அதை தன்னைத்தானே சோதனை பண்ணிட்டாரு. தன்னைத்தானே பண்ணி அந்த புத்தகத்துல எல்லாமே கலந்து கொடுத்து அது மாதிரி பண்ணும்போது அவன் மீண்டும் மீண்டும் அவரை உலகம் அறிய செய்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கவிக்கோ. அதனால பல மேடைகள்ல கவிதை கவியரங்க தலைமையேற்று பெரியவங்கள் கூடலாம் பேசும்போது ரொம்ப அவருக்கே உண்டான பாணியில அருமையா பேசுவாரு. கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மனிதரும் கூட. இவர் வாணியம்பாடியில பணியாற்றுகின்ற போது இந்த இலக்கியவாதிகள் கூட்டத்துல அவரு பண்ணார். அந்த மாதிரி அப்துல் ஹக்கீம் காலேஜ் வாணியம்பாடி, அவருடைய பின்னாடி இருந்தவர் அப்துல் காதர் அங்க இருந்தார். நான் கூட
அங்கே அடிக்கடி சென்று இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்த போது அறிவுமதி ஐயாவும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அறிவுமதி, கவிஞர் அறிவுமதி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காக்கை சோறு நல்ல ஒரு கதையாக கொண்டு போய் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த காக்கா வடை சுட்ட கதையில திருடின்னு போயிடும். ஆனா அங்கே இவரு வேற மாதிரி சொல்லுவாரு. அங்கே தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேரன் வந்து குச்சி எடுத்து அடிச்சிருக்கு. ஆனால் இப்போது இருக்கிற காக்காலாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு நரிய பார்த்து சொல்லுது, நரி நீ காக்கான்னு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோடனே வடைய காலில் வச்சுக்கிட்டு நான் வந்து பாட்டிக்கிட்ட சுள்ளிலாம் பொறிக்கிட்டு வந்து கொடுத்து அவங்க நான் திருடின்னு வரல, அவங்க கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால நீயும் போய் எதாவது வேலை செஞ்சினா உனக்கும் அந்த வடையை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கதையே மாறி போயிருக்கு. அந்த மாதிரி ஐயா சொன்னது போல 4-5 கதைகளுக்கு அவர் விளக்கத்தை வேற மாதிரி சொல்லியிருப்பார். அதே போலதான் ஒரு காட்டுல ஒரு யானை வேகமா ஓடுது. ஏன் யானையை ஓடுற அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற எரும மாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அதனால நானும் ஓடுறேன் அப்படின்னுச்சு. யானையை பார்த்து நீதான் எரும மாடு இல்லையே யானையாச்சு அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லுது, இல்ல எரும மாடுன்னு நினைச்சிட்டு என்னை இட்டுன்னு போயிட்டாங்கன்னா நான் எரும மாடு இல்லை யானைன்னு நிரூபிக்கிறதே 20 வருஷம் ஆயிடும். எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் 20 வருஷம் ஆயிடும். அதனால எனக்கு வேணாம் சாமி, இன்னைக்கு நாட்டுல இருக்கிற நிலைமை அந்த மாதிரி. அதனால நீ நிரபராதியாக இருந்தாலும் கூட இவரை போக்சோல போட்டது தப்புன்னு அவர் வெளியே வந்துடுறாரு. ஆனா போக்சோல அவன் 2 வருஷம் 3 வருஷம் இருந்தான்ல, அதே மாதிரி குண்டாசுல போட்டவன் இருந்தான்ல, அதுக்கு என்ன இதுன்னா இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த மாதிரிதான். அதனால யானை சொல்லிச்சான், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் வெளியே ஓடிடுறேன், காட்டை விட்டே ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த மாதிரி நிறைய கதைகளை மாற்றி அழகாக சொல்லி அந்த நூல்ல இருக்கிறத நீங்க நல்லா படிங்க. 1 முறை இல்லை 2 முறை இல்லை, வாழ்நாள் பூரா மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த முதல் பக்கத்துல தான் நான் 2வது பக்கத்துல தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய படம் இருக்கும். நான் அதை வந்து திருத்தி முன்பக்கத்துல வச்சேன். லட்சுமி அம்மா கூட கேட்டாங்க, எனக்கு இந்த முதல் பக்கத்துடைய போட்டுட்டு 2ஆம் பக்கத்துல தான் ஐயாவுடைய போட்டோ இருக்கு. இல்லை முதல் பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சு ஒரே படமா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதையாக இருக்கும் என்று சொல்லி அதை செஞ்சு விட்டேன். ரொம்ப அற்புதமான விஷயம். லட்சுமி அம்மா வந்து கோச்சிக்காம இருந்தாங்கன்னா நான் ஒண்ணு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுவையா சொல்லணும்ன்றதான். கதை சொல்லும் போது சுவையாக சொல்ல வேண்டும். கேட்கிறவங்களுடைய காதுக்கு அப்படியே ஒரு சாப்பாடு போடணும். ஒரு கண்ணுக்கு சாப்பாடு. நாமெல்லாம் எங்கெல்லாம் போய் பார்க்குறோம் இல்லைங்களா, நேரடியாக பார்க்கிறோம் இல்லையா, அது ஒரு கண்ணுக்கு சாப்பாடு. அது 5 இந்திரியங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி என்ன வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது வச்சுக்காதீங்க, அது வந்து சுவைப்பட ஏற்ற இறக்கத்தோடு அப்படியே வந்து ரொம்ப நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிதா ஜோலாம் வந்து கதை சொல்லும்போது வந்து பாருங்க. அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் வந்து பாருங்க, ஜோதிலட்சுமி கூட வந்து பாருங்க, எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஐயா எல்லாருமே சொன்னாரு. நன்றாக பேசுவாங்க. நினைக்காதீங்க. எல்லாருமே நம்முடைய குழுல வர எல்லாருமே அருமையான பேச்சாளர்கள் தான். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். அதே மாதிரி தினமும் வாருங்கள், வந்து வாழ்த்துரை தாருங்கள். வரீங்க, நான் பாக்குறேன். ஆனா வாழ்த்துரை சொல்லும் போது போயிருங்க. அடுத்தவங்களை பாராட்டுங்கள், அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். நானே காணொலி உரையில உங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கணும்னு நினைச்சேன் ஐயா. அது வந்து கரெக்டா 6 மணிக்கு கொஞ்சம் எனக்கு வேலை வந்துருது. அப்பதான் என்னுடைய இணையர் வந்து வேலையை முடிச்சுட்டு வர்றாரு, அவருக்கு காப்பி கொடுக்கணும் இப்படி. ஆனா எனக்கு பேச்சு வந்து விடவும் மனசு இருக்காது எனக்கு அத. ஏன்னா எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க. இந்த இப்ப இவரு ஐயா, எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருமே பேசுறத கேட்கணும்னு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆனா எனக்கு இந்த வாழ்த்துறை மட்டும் எனக்கு சந்தோஷம். வாதுங்கள், அதை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. நான் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நான் வெளியேறிடுறேன். அதுவரை நான் பேச்சு மட்டும் நிகழ்வுக்கு கேட்கறது எனக்கு ரொம்ப தங்களாலான பிடிக்கும். பொருளுதவி ரொம்ப லட்சுமி அம்மா மதுரை நிகழ்வுக்கு தங்களாலான பொருளுதவி தந்தது போல கொச்சின்லயும் நடக்க போகுது 2250. அதுக்கு வந்தாலும் சரி, பொருள் உதவி தந்தாலும் சரி, நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள். நன்றி சார். வருகிறது கண்டிப்பாக. சிறப்பாக வாழ்த்து வழங்கி திருக்குறள் கமலசெய் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்கிறது காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெற்ற ஏதும் அந்த கருத்துக்களையும் திறந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் லட்சுமி ஜெயக்குமார் அம்மவர்கள் கந்திடமும் பேரவையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். அம்மா காணல் உரை தானம்மா? யாராவது வராங்களா? யாருமா வர்றது? காணல் உரை. காணல் உரை சொல்லிடுறேம்மா. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக மிக நன்றி, மிக்க நன்றி. தாங்கள் சொன்ன குறைகளை நான் கேட்டுக்கொண்டேன், அதை திருத்துவதற்கு முயல்கிறேன். அது போலவே எனக்கு தினமுமே நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். ஆனால் அவர்கள் பேசி முடிந்த பின் நான் விலகிக் கொள்கிறேன் என்பதை தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லோரும் பேசுவதையும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு எப்போதுமே இருக்கும். எனவே நான் கண்டிப்பாக பேசும்போது வருகிறேன். நான் வெளியேறிவிட்டால் நீங்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்ற விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காணல் உரை வழங்கி இன்று சிறப்பழைப்பாளர் லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் கலந்திடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்நிகழ்வது 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வின் 2197 இன்றைய சிறப்பழைப்பாளர் லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் கலந்திடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவர்கள் கலந்திடமும் பேரவையில் உரையாற்ற பாடசாலைகள் புராண மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலான் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்தை வழங்கிய அனைத்து சான்றுகளுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைவர வழங்கியவர்களுக்கும் வல்லரசு வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இந்நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாடசாலை தரும் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளைய நிகழ்வு கலந்துரையாடவும் பேரவை தமிழர் நடத்தும் நட்பு களம் அன்றைய நிகழ்வின் 2198 நாள் 2/7/2026 வியாழன்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் அரங்க மல்லிகா அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு அகநகர் நட்பது நட்பு, மனமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாக வாழும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா சொல்லுமா முடிச்சுக்கலாமா? நீங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. அப்படி ஒரு சிறப்பான குடும்பங்க. நன்றிமா. அதுதான்